ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம பைத்தான்ல என்கேப்சுலேஷன் பார்க்கலாம். என்கேப்சுலேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட். ஏன்னா இது ஒன் ஆஃப் த பில்லர் இன் OOPS. என்கேப்சுலேஷன்னா என்னன்னு சொல்லலாம்னா, ராப்பிங் ஆஃப் டேட்டா அண்ட் மெத்தட் இன்டு எ சிங்கிள் யூனிட்ன்னு சொல்லலாம். நம்ம கிளாஸ எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இதுல என்னங்க அட்ரிபியூட்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும் இல்லையா? ராப்பிங் அப் ஆஃப், பைண்டிங் அப் ஆஃப் டேட்டா அண்ட் மெத்தட் இன்டு எ சிங்கிள் யூனிட் என்கேப்சுலேஷன்னு சொல்லலாம். மெயினா என்கேப்சுலேஷன் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக. பேசிக்கா பார்த்தீங்கன்னா, டேட்டா ஹைட் பண்றதுக்காக நம்ம என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணலாம். சம் செக்யூரிட்டி லெவல் ஆக்சஸ் நம்ம குடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாரான்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். இங்க பாருங்க, ஒரு அட்ரிபியூட் நம்ம குடுக்கலாம். A = 10 குடுத்துட்டோம். இந்த A நம்ம அவுட் சைட் ஆஃப் த கிளாஸும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதுவே நான் பிரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையரா குடுத்துட்டேன்னா, அந்த வித்தின் த கிளாஸ்க்குள்ள தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? பேசிக்கா டேட்டா ஹைடிங் என்கேப்சுலேஷன் மூலமா அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே நம்ம பிரைவேட்டா குடுக்கணும்னா, இங்க பாருங்க ஜஸ்ட் டபுள் அண்டர்ஸ்கோர் குடுங்க. என்கேப்சுலேஷன்ல பார்த்தீங்கன்னா, கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் நாம யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம கன்ஸ்ட்ரக்டர் குடுத்துக்கலாம். df டபுள் அண்டர்ஸ்கோர் init. கன்ஸ்ட்ரக்டர் இந்த மாரி தான் குடுக்கணும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஒருவேளை நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஊப்ஸ் பிளேலிஸ்ட்க்கான லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் வீடியோ டீடைலா நீங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் கன்ஸ்ட்ரக்டர் குடுத்தாச்சு. இதுல நம்ம 2 அட்ரிபியூட்ஸ் குடுத்துக்கலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நேம்னு குடுக்குறேன். இன்னொன்னு ஏஜ்ன்னு குடுக்கலாம். ஓகே. செல்ஃப் மேண்டேட்டரி இல்லையா? ஓகே. இப்ப செல்ஃப் டாட் நேம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட்ல. நேம் குடுத்தாச்சு. செல்ஃப் டாட் ஏஜ். இத நம்ம ஏஜ் குடுத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா, நேம், ஏஜ் 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த சாரா கிளாஸ்க்குள்ள கன்ஸ்ட்ரக்டர் நம்ம குடுத்துருக்கோம். இப்ப நான் இன்னொரு மெத்தட் இங்க குடுக்குறேன். டிஸ்ப்ளேன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் குடுக்கலாம். டிஸ்ப்ளேன்னு சொல்லிட்டு இங்க மெத்தட் குடுக்கலாம். ஜஸ்ட் இங்க நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பாருங்க, மை நேம் இஸ்ன்னு குடுத்துட்டு செல்ஃப் டாட் நேம் இத நம்ம குடுத்துருக்கோம். இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் குடுத்துக்கிறேன். பிரிண்ட் மை நேம் இஸ் செல்ஃப் டாட் ஏஜ் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணா என்ன குடுக்குங்க? S1 = சாரான்னு குடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா, நேம் குடுக்கணும் இல்லையா? நேம் சாரா வியூ குடுத்துக்கலாம். ஏஜ் 20. இந்த மாரி குடுத்துருப்போம். ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல. ஒரு கிளாஸ்ல நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இந்த S1 டாட் டிஸ்ப்ளே. இப்ப குடுத்தாச்சு. இத ரன் பண்ணோம்னா என்ன வருங்க? நம்மளுக்கு நார்மலா ரன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா, சாரா வியூ வரும். நேம் ஏஜ் பாத்தீங்கன்னா 20. இங்கேயும் நேம் குடுத்துருக்குங்க. அதனால தான் வருது. ஓகே. ஏஜ் இஸ் 20. ஓகே. ரன் பண்ற பாருங்க. மை நேம் இஸ் சாரா வியூ. மை ஏஜ் இஸ் 20ன்னு வருது. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா, இது நார்மல். இப்ப இங்க பாருங்க, இந்த ஏஜ் இருக்கு இல்லைங்களா? இத நான் பிரைவேட்டா குடுத்துக்கிறேங்க. இத நம்ம பிரைவேட்டா குடுத்துக்கலாம். இங்கேயும் இத நான் பிரைவேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இப்ப பாருங்க, இந்த மெத்தடும் கன்ஃப்யூஷனா இருக்கும். ஜஸ்ட் நான் அண்டர்ஸ்டாண்டிங்கா குடுத்தேன். இத நான் இப்ப எடுத்துடுறேன். இந்த ஆப்ஜெக்ட் எல்லா ஸ்டேட்மென்ட்டும் எடுத்துடுறேன். இங்க பாருங்க, இங்க கன்ஸ்ட்ரக்டர் குடுத்துருக்கோம். ஒண்ணு நார்மல் வேரியபிள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் வேரியபிள். ஒண்ணு பப்ளிக், ஒண்ணு பிரைவேட். இப்ப இந்த ஏஜ் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம கெட்டர் மெத்தட், செட்டர் மெத்தட் 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நான் ஒரு மெத்தட் குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கெட்டர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. நம்ம நேம் எது வேணா குடுத்துக்கலாம். இது கெட்டர் மெத்தட். இங்க பாத்தீங்கன்னா, கெட்டிங் நான் குடுக்குறேன் நேம. கெட்டின்னு குடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, ஏஜ். ஓகே. இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் கெட் பண்றோம் இல்லையா? நம்ம ரிட்டர்ன் செல்ஃப் டாட் ஏஜ்ன்னு குடுத்துக்கலாம். இத நம்ம ரிட்டர்ன் பண்றோம் இந்த மெத்தட்ல. ஓகேங்களா? டைரக்ட்டா இந்த மெத்தட நம்ம கால் பண்ணலாம். ஏஜ் இந்த மாரி குடுக்கலாம். இப்ப நம்ம செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். செட்டிங்ன்னு குடுக்கலாம். ஒரு மெத்தட் நேம் ஜஸ்ட். இப்ப இதுல நம்ம ஏஜ் செட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல நம்ம அட்ரிபியூட் பாஸ் பண்ணுவோம் இல்லையா? செல்ஃப் மேண்டேட்டரி, ஏஜ் நம்ம செட் பண்ண போறோம். அதனால ஏஜ் நம்ம குடுத்தாச்சு. இதுல சம் கண்டிஷனும் நம்ம குடுக்கலாம். டைரக்ட்டா பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்டும் குடுக்கலாம்.
சம் கண்டிஷனும் குடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏஜ் வந்து லெஸ் தென் 18ன்னு வச்சுக்கோங்க. சோ இதுல வந்து டைரக்ட்டா நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். சோ நாட் ஏபிள் டூ வோட் அது மாரி குடுக்கலாம். நாட் ஏபிள் டூ வோட். எல்ஸ் இங்க நம்ம செட் பண்ணோம் இல்லையா? செல்ஃப் டாட் டபுள் அண்டர்ஸ்கோர் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். சோ இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணலனா செல்ஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் ஏஜ் வந்துட்டு இங்க குடுக்குற ஏஜ நம்ம செட் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? சோ ஜஸ்ட் வந்துட்டு கெட்டர் மெத்தட், செட்டர் மெத்தட் நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இப்ப வந்துட்டு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம். சோ எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாங்க? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா கிளாஸ்க்கு. சோ S1 ஈக்குவல் டு சாரான்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா நேமும் ஏஜும் நம்ம குடுக்கணும். சோ நேம் வந்துட்டு சாராவின்னு குடுக்கலாம். ஏஜ் ஃபர்ஸ்ட் 20ன்னு குடுத்துடலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல S1 டாட் கெட்டிங் ஏஜ் சொல்லுங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு S1 டாட் கெட்டிங் ஏஜ் இந்த மெத்தட் வந்து நம்ம கொடுக்குறோம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. ஓகே. சோ இத நான் ரன் பண்றேங்க. சோ இதுல என்ன கொடுத்திருக்கோம்? ரிட்டர்ன் செல்ஃப் ஏஜ். சோ இந்த ஏஜ் என்னங்க இங்க கொடுத்திருக்கோம் 20. சோ 20 வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஏஜ வந்துட்டு நம்ம கெட் பண்ணிருக்கோம். இப்ப அந்த வேல்யூ நம்ம செட் பண்ணனும்னா, இப்ப நம்ம வேல்யூ வந்து செட் பண்ணனும்னா S1 டாட் செட்டிங் ஏஜ். சோ இந்த மெத்தட் நம்ம குடுக்கணும். சோ இதுல ஏஜ் வந்து நான் வந்துட்டு 13 குடுக்குறேன். சோ ஏஜ் வந்து இப்ப நம்ம 13 செட் பண்ணிட்டோம். இப்ப ஜஸ்ட் சேம் இந்த மெத்தட வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சோ ஜஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 20ன்னு இருக்குங்க. நம்ம இங்க பாஸ் பண்ணது. நெக்ஸ்ட் நம்ம செட் பண்ணிருக்கோம். சோ இங்க பாருங்க நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஏஜ் வந்து 20 நெக்ஸ்ட் 30 புரியுதுங்களா? கெட்டிங் ஏஜ் ரிட்டர்ன் செல்ஃப் டாட் ஏஜ். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க கொடுத்தது 20 நெக்ஸ்ட் வந்து நம்ம வேல்யூ வந்து செட் பண்ணிருக்கோம் அதுக்கு 30ன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா? சோ இதுதான் வந்து என்கேப்சுலேஷனுங்க. ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் வந்துட்டு என் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சோ கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட் நமக்கு தெரியும். whenever the object calls constructor execute automatically இல்லைங்களா? சோ இப்ப வந்துட்டு இங்க getter setter மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சோ ஏன் இது யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இங்க வந்து பிரைவேட் அட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சோ அதனால இந்த getter setter மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ சோ பாருங்க இது நம்ம பார்த்தோம். இப்ப நான் டைரக்ட்டா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். S1 டாட் நேம் இருக்கு இல்லைங்களா? சோ இப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. S1 டாட் நேம் நான் குடுக்குறேன். இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து நேம் வந்து வரும். எந்த ஒரு எரரும் வந்து வராது. இப்ப ஏஜ் நேம் வந்து வந்திருக்கு. இதுவே பாருங்க டைரக்ட்டா நம்ம குடுத்தோம்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் S1 ஆப்ஜெக்ட் குடுத்துட்டு டாட் ஏஜ். இப்ப நம்மளுக்கு இங்க எரர் வந்து த்ரோ ஆகும். இப்படி நம்ம வந்துட்டு கால் பண்ண முடியாது. நீங்க பாருங்க நம்மளுக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆயிருக்கு. attribute error. Sara object has no attribute double underscore age. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.